தேவன் ஒரு காரியத்தை செய்ய நினைத்துவிட்டால் அதை மாற்ற யாராலும் திரும்ப முடியுமா? இல்லை ஆண்டவரை இப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி யாராலும் சொல்ல முடியுமா? அவர் காலத்து தரிசனமான சொப்பனத்தில் மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்ய போகும் காரியத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு வரும் தண்டனையினால் முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இப்படி செய்வதனாலே அவன் ஆத்மா படுகொலிக்கும் அவனுடைய ஜீவன் பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிற தேவாதி தேவனாக இருக்கிறார். அதனாலே அவர் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கின்ற போது, இல்லை ஆண்டவரை நான் அப்படி செய்கிறேன் என்று சொல்லி நாம் இரண்டாவது நாம் மாற்றி திருத்த வேண்டாம். அவனுடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்க முடியாத காரியங்களை செய்வதற்கு அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். அவரே அந்த காரியத்தை செய்யும்போது அவருடைய நாமம் மகிமைப்படும், அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு